அனைவருக்கும் நமஸ்காரம். கேதுவின் காதலன் பேசுகிறேன். விருச்சிக ராசி, வேண்டியது கிடைக்கும் நேரமான விருச்சிக ராசி. உங்கள் எண்ணங்கள் அற்புதமாக ஈடேறும் அற்புதமான ராசி விருச்சிக ராசி. வேலை மாறுதல். யார் யாருக்கு இந்த வேலை பிடிக்கல, எனக்கு அடுத்த வேலைக்கு போகிறேன், தாராளமாக போங்க, அது விருச்சிக ராசிக்கு மட்டும்தான் கிடைக்கும். எனக்கு இதுவரை பார்த்த மாப்பிள்ளை எதுவும் பிடிக்கல, இனிமேல் நீங்கள் பார்க்கின்ற மாப்பிள்ளையை நான் தாலி கட்டி கொள்கிறேன் அல்லது திருமணம் செய்து கொள்கிறேன் என்று உங்கள் பிள்ளைகள் உங்கள் மனம் போல மாற்றத்தை ஏற்படுத்தி கொள்வார்கள். அதுவும் உங்களுக்கு நடக்கும். விருச்சிக ராசியில் என்ன கிரகம் இருக்கிறதோ, என்ன அமைப்பு இருக்கிறதோ, விருச்சிக ராசி நேயர்கள் இப்பொழுது ஒரு பொருளை புதிதாக வாங்குவார்கள். பல நாள் கனவுகள் அத்தனையுமே இப்பொழுது மெய்ப்படும். விருட்சகத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகம் ஒரு புது பொலிவுடன் வெளியே வரும். உதாரணம் இப்படி எடுத்துங்க. வேலைக்கு அப்ளிகேஷன் போடாத அத்தனை பேருமே இப்போ அப்ளிகேஷன் போடுவோம். வேலைக்கு செல்ல வேண்டும், வருமானம் பார்க்க வேண்டும், நமக்கென்று ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் என்ற மும்முனைப்போடு. இப்போ நம்மளாம் சொல்லின்னு இருப்போம், அப்பா அம்மா சொல்லியிருப்பாங்கல்ல, தாத்தா பாட்டி சொல்லியிருப்பாங்க, நண்பர்களும் சொல்லியிருப்பாங்க. அப்போலாம் ஒரு அசால்ட்டாக இருந்தவர்கள் மிக சுறுசுறுப்பாகவும் ஒரு வேகம் விறுவிறுப்பாகவும் படித்து முன்னேற்றம் அடைபவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். இப்போ டிஎன்பிசி எக்ஸாமுக்கு எழுதுகிறாங்க, இல்லை ஒரு ப்ரைவேட் இன்டர்வியூ எக்ஸாம் படிக்கிறாங்கன்னா அவங்க நல்லா மும்முரமாக படித்து ஒரே செகண்டில் தம்மில் பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்து விடுவார்கள். அதே நேரத்தில் விருச்சிக ராசி நேயர்கள் வீட்டில் உள்ள ஒரு தங்கத்தை உருக்கி வேறொரு தங்கமாக, இப்போ உதாரணம் சில்லறை நகையாக வச்சுருப்பாங்க, 1/2 பவுன், 1/4 பவுன், 1 பவுன், 2 பவுன், 5 பவுன், இது எல்லாம் இல்லை, எல்லாவற்றையும் உருக்கி விட்டு ஒரு பொருளாக, மரியாதை மிக்க ஒரு பொருளாக மாற்றுவார்கள். அதற்குண்டான காலம். விருச்சிக ராசி நேயர்கள் இதுவரை ஒரு குடிசை வீட்டில் இருந்தவர்கள் அந்த வீட்டை மாற்றி ஆஸ்பாஸ் ஷீட்டாக மாற்றலாமா அல்லது ஒரு தளம் ஓட்டலாமா என்பதை தன்னுடைய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி அவர்களுக்கு ஆலோசனை செய்வார்கள். அது நடக்கும். திருமண வாழ்க்கைக்கு பாருங்க, திருமணம் முடிஞ்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இந்த காலத்தில் உடல் உறவு கொண்டாலும், முதல் இரவு வைத்திருந்தாலும், சாந்தி முகூர்த்தம் வைத்தாலும் அவர்களுக்கு கரு தங்குகின்ற காலம். இதனால் வரை சித்தர்களை அனுகிரகம் பார்த்து பார்த்து வந்தவர்களுக்கு சுயம்பு லிங்கமாக தன்னுடைய கனவிலும் நினைவிலும் நேரடியாக சித்தர்களை பார்க்க ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஞானங்கள் வெளிப்படும் காலம். இவரா இப்படியா, இப்படி இருந்த மனுஷன் இன்னைக்கு இவ்வளோ டாப்பாக நல்ல அறிவா திறமையா நல்ல புகழின் உச்சியில் செல்லக்கூடிய காலம் விருட்சகத்திற்கு. விருட்சகத்தில் எந்த கிரகம் அவர்களுக்கு இப்பொழுது எதிர்பாராத தனலாபங்களும் எதிர்பாராத வேலைகளும் வேலை குறிப்பாக மாற்றங்களும் கிடைக்கும். இந்த காலத்தை சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். முடிந்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைய பாட்டி காலையில் ஆசீர்வாதம் வாங்கி கொண்டு செல்லுங்கள். நீங்கள் செல்லுகின்ற இடங்கள் அத்தனையும் வெற்றி. அதே போல் கோர்ட்டு கேஸு, டிவோர்ஸில் இருக்கிறவங்க, விருப்பப்பட்டு பிரிப்பவர்கள் அத்தனையும் விருப்பங்களும் நிறைவேறும். காதல், குறிப்பாக காதல் திருமணம் செய்து கொள்ளவர்கள் இப்பொழுது சரியான காலம், செய்து கொள்ளுங்கள். வாழ்க்கை வளமாகும். நன்றி, நமஸ்காரம்.